உதயநிதி குறித்து விமர்சனம். ஆதவ் அர்ஜுனா மீது விசிக நடவடிக்கை எடுக்க ஆராசா வலியுறுத்தல். நீலகிரி எம்பி தொகுதிக்கு உட்பட்ட பவானிசாகர் சட்டசபை தொகுதி, பவானிசாகர் ஊராட்சி ஒன்றியம், பவானிசாகர் பேரூராட்சியில் முடிவுற்ற பணிகளை துவக்கி வைத்தும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை அடிக்கல் நாட்டியும் நீலகிரி எம்பி ராசா நேற்று தொடங்கி வைத்தார். நல்லூர் ஊராட்சி எரங்காட்டுப்பாளையம் கிராமத்தில் 30,000 லிட்டர் கொள்ளளவு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு அடிக்கல் நாட்டினார். இதேபோல முல்லை நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அடிக்கல் நாட்டு விழா நடந்தது. பனையம்பள்ளி ஊராட்சி சொலவனூர் தார்ச்சாலையை பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்தார். பவானிசாகர் பேரூராட்சியில் எம்பி நிதியில் கட்டப்பட்ட அமுதம் அங்காடி நியாய விலை கடையை திறந்து வைத்து மக்களுக்கு பொருட்கள் வழங்கினார். சத்தியில் சத்தி நகராட்சி பகுதியில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தும் முடியும் தருவாயில் உள்ள பணிகளையும் எம்பி ராசா பார்வையிட்டார். அவர்களுடன் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் என் நல்லசிவம், சத்தியமங்கலம் நகர செயலாளர் மற்றும் நகரமன்ற தலைவர் ஜானகி ராமசாமி, சத்தியமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் KCB இளங்கோ, சத்தியமங்கலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் IAD தேவராஜுடன் இருந்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அந்த மாவட்டக்காரன் என்ற முறையில் கடந்த 40 ஆண்டுகளாக கல்லூரி காலத்திலிருந்து அவரை நான் அறிவேன். மாணவ பருவத்திலேயே அவரோடு பல்வேறு பணிகளை பகிர்ந்து உள்ளேன். அவரது இடதுசாரி சிந்தனை இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது. மதவாதத்தை ஒழித்து சமூக நீதியை காப்பதில் திமுகவுடன் தோள் கொடுக்கும் அரசியல் கட்சியாக திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளது. இடதுசாரி சிந்தனையில் இருந்து சிறிதும் வலுவாமல் எழுச்சி தமிழர் திருமா உள்ளார். இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை அந்த கட்சியில் புதியதாக சேர்ந்திருக்கும் ஒருவர் கொள்கை புரிதல் இன்றி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கு அரசியல் அறத்துக்கு ஏற்புடையது அல்ல. எனவே இடதுசாரி சிந்தனையை தீர்க்கமான ஆழ்ந்த நம்பிக்கை உள்ள தமிழ்மொழி வரலாற்று பின்னணியோடு கூடிய அரசியல் புரிதல் உள்ள திருமாவளவன் நிச்சயமாக இந்த கருத்தை ஏற்க மாட்டார். நிச்சயமாக இந்த கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை அவர் எடுப்பார். இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறியவர்களை அனுமதிக்க மாட்டார். போதுமான புரிதல் இன்றி விசிக இயத்திற்கு புதியதாக வந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா திருமாவின் ஒப்புதலோடு அவர் பேசியிருக்க மாட்டார். பகுத்தறிவு, சமூக நீதி கொள்கை, மத சார்பின்மைக்கு எதிரான கொள்கை, தலித் அரசியலை முன்னெடுத்து சனாதன தர்மத்திற்கு எதிரான கொள்கைகளை திருமா முழங்குகிறார். இவ்வாறாக பேசப்பட்டது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் பவானி சாகர் சத்தியமங்கலம் செய்தியாளர் சிவகுமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். திருமா அவர்கள் இருக்கிறார். அவர் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அவர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிறது. கலைஞர் பாஜகவோட கூட்டணி வைத்தபோது குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அந்த மாதிரியான ஒரு சூழல் வரணும் அப்படின்னு சொல்லி குறைந்தபட்ச செயல் திட்டமா? அதுங்க அது எனக்கு நகைப்புக்குரிய ஒன்று. குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்பது எப்போ வரும்னா, இருவேறுபட்ட முரண்பட்ட கொள்கையுடைய கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்ற போது குறைந்தபட்ட செயல் திட்டம் தேவை. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்தது, வாஜ்பாயோடு கூட்டணி வைத்தார் கலைஞர். அப்போது அவங்களுக்கு எங்களுடைய முரண்பட்ட கொள்கை அவரிடத்தில் இருந்தது. என்ன இருந்தது? காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட 370 சிறப்பு அதிகாரம் எடுக்கக்கூடாது, மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டக்கூடாது, அதே போல் காமன் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் கூடாது. இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்புடைய கருத்துக்கள் அல்ல, எதிர்த்தளத்தில் இருக்கிற கருத்துக்கள். அப்படி எதிர்த்தளத்தில் இருக்கக்கூடிய எதிர்மாறான கொள்கையுடைய ஒரு அரசியல் கட்சியோடு சேரும்போது குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவைங்கிறது அரசியலை அறிந்த புரிந்த எல்லோருக்கும் தெரியும். இது முதிர்ச்சியின்மையின் காரணமாக இந்த கூட்டணியில் குறைந்தபட்ச செயல் திட்டம் கேட்குறதுங்கிறது ஒரு நகைப்புக்குரிய ஒன்று. ஏன்னு கேளுங்க, இடதுசாரி சிந்தனை உள்ள எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம். அதனால தான் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருமாவர்கள் கூட்டிய மாநாடாக இருந்தாலும் வேறு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி, எங்கள் கூட்டணி இடதுசாரி கொள்கை உள்ள கூட்டணி, இந்த கொள்கையில் யாருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது. அது சமத்துவமாக இருக்கட்டும், அரசியல் சட்டத்தை காப்பாற்றதாக இருக்கட்டும், மதச்சார்பின்மைக்கு எதிரான கொள்கையாகட்டும், சாதி ஒழிப்பாகட்டும், தமிழ் வளர்ச்சியாகட்டும், மொழி இன மானங்களை காப்பாற்றுகின்ற அந்த உணர்ச்சியாக இருக்கட்டும், இதில் எல்லாரும் CPI CPM ஏன் இந்திய தேசிய காங்கிரஸை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டதே நாங்கள் தான். இன்றைக்கு ராகுல் காந்தி இவ்வளவு விரைவாக மதவாதத்தை எதிர்த்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாகலாம் குரல் கொடுப்பதற்கு காரணம் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சருடைய அந்த கொள்கையை ஏற்றுத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம். எனவே இடதுசாரி கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கை கூட்டணியான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு
குறைந்தபட்ச செயல் திட்டம் தேவை என்று கூறுவது புரியாமை, போதாமை அல்லது முதிர்ச்சியின்மை. இதை திருமா அவர்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். விசிக, கம்யூனிஸ்ட், இஸ்லாமிய கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தா தான் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய சமூகங்கள் முன்னேறும் அப்படின்னு சொல்லி இது அவருடைய தனிப்பட்ட கருத்துலாம் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், திருமா அவர்களோ அல்லது சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட காங்கிரஸ் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளிட்ட எல்லோரும் அரசியல் சட்டத்தை காப்பாற்றணும். இந்த அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இறையாண்மையுள்ள குடியரசு, சமதர்ம குடியரசு, ஜனநாயக குடியரசு, மதச்சார்பற்ற குடியரசு, இந்த 4 அடிப்படை பண்புகளையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை அந்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் திருமா உட்பட எல்லோரும் அறிந்து அவரை மெச்சி பாராட்டி இந்த அணியை போற்றி வளர்க்கிறார்கள். அதில் குறுக்க யாரோ முதிர்ச்சியின்மை காரணமாக இப்படி பேசுவது கூட்டணி அறத்துக்கு சரியாக வராது. அதை திருமா அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். விரைவாக அவர் இதற்குரிய நடவடிக்கையை அந்த கட்சியிலேயே மேற்கொள்வார். இதை சிறுத்தைகளே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். எந்த பொறுப்பில் இருந்தாலும் இதை அந்த கட்சி ஏற்றுக்கொள்ளாது. திருச்சி மாநாட்டில் அந்த கட்சி எவ்வளவு கொள்கை அடிப்படையில் வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே பார்த்து சிலாகித்து பேசினார். எனவே இந்த மாதிரியான குழப்பத்தை விளைவிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகின்ற அல்லது துணை போகிறார்களோ, ஒரு குறுக்கு அரசியல் செய்கிறார்களோ, மதவாத அரசியலுக்கு தெரிந்தும் தெரியாமல் விலை போகிறார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லுவதை எழுச்சி தமிழர் திருமா அவர்கள் ஏற்க மாட்டார். விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையிலும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த நிலையும் இருக்கிறது. அப்படி தான் நினைக்கிறோம். கொள்கை ரீதியாக